Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்-ஓட 64வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்னோவுக்கும் டெல்லிக்கும். அந்த ரெண்டு டீமுக்குமே இது ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த சீரீஸை விட்டு வெளியே போயிருவாங்க. லக்னோவுக்கு வந்து இன்னும் ரெண்டு மேட்ச் இந்த ரெண்டுமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 100% குவாலிஃபை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரெண்டுல ஏதாவது ஒரு மேட்ச் லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ரன் ரேட்டை வச்சு அவங்களுக்கு மேபி ரன் ரேட்டை வச்சு அவங்க ரன் ரேட் ரொம்ப மைனஸ்ல இருக்காங்க. ஸோ -76 சம்திங் அந்த மாதிரி இருக்காங்க, 0.76 இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு ரன் ரேட் வைஸ் பாக்குறப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு மேட்சுமே வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப்ஸ்குள்ள போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டெல்லிக்கு இந்த மேட்ச் லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 14 மே இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வந்து ஸ்லோவர் சைடு இந்த வெனு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் அசெப்ட் பண்ணும் இன்சியலா. ஸோ கொஞ்சம் இன்சியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். கொஞ்சம் பவர் பிளேவர் நல்லாவே யூஸ் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் லேட்டரா போக 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 வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டர் வேரியேஷன் பவுல் பண்ணக்கூடியவங்க, ஸ்பின்னர்ஸ்லயே வந்து நல்ல டர்ன் கிடைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஓவராலா பாக்குறப்போ இந்த வெனோட வந்து ஒரு 175க்கு மேல போவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். பவுண்டரி டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சின்ன பவுண்டரி டைமென்ஷன்ஸ் கொண்டதுதான் இந்த வெனோ. அவுட்ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருப்பதனால அந்த ரன்ஸ் இந்த என்ன சொல்றது பவுண்டரி சிக்ஸஸ் பவுண்டரிஸ் போறப்போ ஓகே நோ ப்ராப்ளம். பவுண்டரி டைமென்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டைம்ஸ் இருந்தாலும் பவுண்டரிஸ்ல தான் மோஸ்ட்லி ட்ரீட் பண்ணுவாங்க. ரன்ஸ் ஓடி எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே தரையை ஆடுறப்போ அது பவுண்டரிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவர் சைடா இருக்கும் அவுட்ஃபீல்டு. ஸோ அது மட்டும் தான் இங்க இருக்கிற மைனஸ். ஸோ அதர்வைஸ் வந்து பாக்குறப்போ இங்க பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸ்ல. வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா 88 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல 42 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 46 மேட்ச் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல லக்னோ தாங்க அப்பர் ஹேண்டா இருந்திருக்காங்க. 3 மேட்ச் லக்னோ தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் நோட் பார்ப்போம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், குவிண்டன் டி காக் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ KL ராகுல் மேல பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா மேனேஜ்மெண்ட் வந்து KL ராகுல் அகேன்ஸ்டா நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ KL ராகுல் வந்து அவர் வந்து அந்த டீமோட கேப்டன் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் நியூஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். KL ராகுல் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணல, நான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வந்து பிரஷரா இருக்கலாம், எது வேணா இருந்திருக்கலாம், மேபி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவர் திரும்பவும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வச்சாங்க. கேப்டன்ஷிப்லயும் அவர் கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்ப இந்த சீசன் அவருக்கு பெருசா இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கூட கொஞ்சம் அவருக்குள்ள ஒரு கான்ட்ரிபியூஷன் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய நியூஸஸ் என்ன ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னா, இந்த மேட்ச் அவர் கேப்டன்ஷிப் பண்ண மாட்டாரு, நிக்கோலஸ் பூரன் தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ யார் விக்கெட் கீப்பர் பண்ண போறா, யார் கேப்டன் பண்ண போறா அப்படிங்கிறதுலாம் வந்து லாஸ்ட் ½ an hourல இது வந்ததுக்கு அப்புறம் டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா அதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. விக்கெட் கீப்பர் பண்றவங்க தான் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் ½ an hourல நான் குரூப்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். KL ராகுல், குவிண்டன் டி காக் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதன் அடுத்து தான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், தீபக் ஹுடா, நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் படுனி, குர்னல் பாண்டியா, ரவி பிஷ்னாய், நவீன் உல்லக், யாஸ் தக்கூர், மோசின் கான், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து லக்னோவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததான் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் இல்ல. ஸோ அவர் வந்து ஸ்லோ ரன் ரேட்டுக்காக அவர் வந்து ஒரு மேட்ச் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அவர் டைரக்டா பிளேயிங்குள்ள வராரு. ஸோ அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. ஜாக் புர்சன் நக்ரூட், அபிஷேக் போரல் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க இந்த லைன் அப்ஸ்ல. ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி டேவிட் வார்னர் லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்துட்டார், இன்னிங்ஸ் ஓபன் பண்ணார் அப்படிங்கிறப்போ டேவிட் வார்னர் டைரக்டாவே பிளேயிங் நோக்குள்ள வந்துருவார். ஸோ டேவிட் வார்னர்
இன்னிங்ஸ் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. டேவிட் வார்னரும் ஜாக் பர்சல் மெக்ரூம் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்தது 1 டவுன் அபிஷேக் போரல், 2nd டவுன் வந்து ரிஷப் பந்த், அதுக்கு அப்புறம் தான் சாய் ஹோப் வருவார். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன். ஸோ இப்போ வந்து அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால நான் இந்த ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்கேன். ஜாக் பர்சல் மெக்ரூக்கும் டேவிட் வார்னர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்தது அபிஷேக் போரல், அடுத்ததா ரிஷப் பந்த், அடுத்ததா சாய் ஹோப், அப்புறம் டிஸ்டன் ஸ்டெப்ஸ், அக்சர் பட்டேல், ராக்ஷித் சலாம், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, முகேஷ் குமார், இசான் சர்மா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம், யார் யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இதுல வந்து ஜிஎஸ்டி பிடிப்பதில்லை, நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் வந்து ஜிஎஸ்டி பிடிப்பதில்லை. ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட் விட்ராவல் பண்ணிக்கலாம், 2 லட்சம் வரைக்கும் வந்து நீங்க நார்மல் விட்ராவல் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். தென் அது மட்டும் கிடையாது, இதுல இருக்கிற ஃபேண்டசி மோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10+1 அப்படிங்கிற நார்மலா இப்ப எல்லா ஆப்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. 7+4 இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபேண்டசி ஆப்ஷன் 7+4 அந்த ஒரு ஃபேண்டசி ஆப்ஷனும் இருக்கு. இப்போ புதுசா இவங்க 5+1 அப்படின்னு ஒரு வெறும் 6 பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்க ஒரு டீமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய புதுசான ஆப்ஷன்ஸ் இதுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆப், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ கேஎல் ராகுல் 92% விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்றாரா இல்ல கேப்டன்ஷிப் பை சான்ஸ் நிக்கோலஸ் பூரானுக்கு போயிடுது அப்படிங்கிற பட்சத்துல மேபி கேஎல் ராகுல ஒரு இம்பாக்ட் பிளேயரா கூட பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி இம்பாக்ட் பிளேயரா அவர் பயன்படுத்துறாங்கன்னா கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டார். அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து முடிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் ½ அன் ஹவர்ல யார் கேப்டன்ஷிப் பண்ண போறா, யார் இம்பாக்ட் பிளேயரா இருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு விக்கெட் கீப்பர் யார் பண்றாங்கிறத பார்த்துட்டு நான் சொல்றேன். விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுல. ஸோ விக்கெட் கீப்பர்லேயே கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங் ரன் அவுட்ல ஒரு 41 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் பேட்டிங்ல அவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூட் மினிமம் ஒரு 30 ரன் அடிப்பாரு. ஹெட் விட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த வெனுலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கேஎல் ராகுல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா தான் வந்து இருப்பாரு டெல்லிக்கு அகைன்ஸ்டா. அவர் இம்பாக்ட் பிளேயரா மட்டும் பயன்படுத்துறாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து பிரேக் ஆயிடுது, அந்த விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறப்போ. ஸோ அதை மட்டும் நான் லாஸ்ட் ½ அன் ஹவர்ல சொல்றேன். குயின்டன் டிகாக் வெனுலையுமே வந்து நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஹெட் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறது அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. குயின்டன் டிகாக் மேபி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லாதது அவருக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா அமைஞ்சு போகுது குயின்டன் டிகாக்கு. இந்த மேட்ச் அந்த சீசன் ஃபுல்லாவே அவர் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் இல்லை. இந்த மேட்ச் அவர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வர சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா குர்னால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், நவீன் உல்லக், யாஸ் தக்கூர், மோசின் கான் இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போக போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ பவுல் பண்றப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல ஜாக் பர்சல் மெக்ரூக் ஆகட்டும், டேவிட் வார்னர், சாய் ஹோப், ரிஷப் பந்த், அபிஷேக் போரல் இப்படி எல்லாமே ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் இருக்கு உங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க, கட்டர் வேரியேஷன்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க பெரிய இம்பாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான போல் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு பவுலர். கண்டிப்பா அவருக்கு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பும், தென் அவர் இன்னிங்ஸை 1 டவுன் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ். ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா ஒரு ஃபேண்டஸ்டிக்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். தீபக் ஹுடா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகணும். சப்போஸ் டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஆயுஷ் பதோனியா தான் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. தீபக் ஹுடாவை கடைசி 4 ஓவர் 5 ஓவர் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ நிக்கோலஸ் பூரானுக்கு கீழே தான் தீபக் ஹுடா வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆயுஷ் பதோனியா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா, அப்படி டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா மஸ்ட் ட்ரை 30 ரன் வரைக்கும் அடிப்பாரு. திரும்பவும் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க, மஸ்ட் ட்ரைங்கிறத மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணாம அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டர்ல யாரா விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீம், ஒரு ஒன் சைடா நீங்க டெல்லிக்கு ஃபேவரா ஒரு டீம் போறீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரை. நியூட்ரலா டீம் போடுறப்போ, லக்னோக்கு ஃபேவரா போடுறப்போ ஆயுஷ் பதானிக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆயுஷ் பதன்ட்டு இருந்து அந்த ஹிட்டிங் எபிலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அவர் நின்று உள்ள ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா போக அவர் இருந்து ஒரு கணிசமான ரன்ஸ் வரும். ஸோ அப்போ டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுறப்போ அந்த இடத்துல விக்கெட்டை ஹோல்டும் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் ஆயுஷ் பதன் வச்சிருக்காங்க. அதை இந்த சீசன் ரொம்பவே சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுந்துரும், ஒரு ஒன் சைடா டெல்லிக்கு ஃபேவரா நீங்க போடுறீங்கன்னா அங்க நீங்க ஆயுஷ் பதனே மஸ்ட் ட்ரை. நியூட்ரலான டீம்ல அவர் 50-50 ஆப்ஷன்ஸ் தாங்க, பெருசா பேட்டிங்கான வாய்ப்பே மோஸ்ட்லி கிடைக்காது. நிக்கோலஸ் பூரான் கடைசி 5 ஓவருக்குள்ள வந்தாலும்
குயிக்கா ஒரு 25-30 ரன் வரைக்கும் அடிச்சிருவாரு. டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் KL ராகுல் டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா மஸ்ட் ட்ரை. அதர்வைஸ் அவர் இம்பாக்ட் பிளேயர் பயன்படுத்த போறாங்கன்னா 50-50 ஆப்ஷன் தான். குயின்டன் டிகாக் இந்த மேட்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஹெட் ஒன் ரெக்கார்டும் சரி, வினர் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் டபுள் ஆப்ஷன்ஸ், ஸோ பவுலும் பண்ண போறாரு, பேட்டிங் பண்றதுனால கண்டிப்பா ஒரு ஃபேண்டஸ்டில வருவதற்கான சான்சஸ் இருக்கும். நிக்கோலஸ் பூரன் கடைசி 4 ஓவர்ல வந்தாலும் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பை சான்ஸ் இந்த மேட்ச் KL ராகுல் விக்கெட் கீப்பர் பண்ணல, அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த போறாங்கன்னா விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரன் தான் பண்ணுவாரு. ஸோ அப்படி நிக்கோலஸ் பூரன் பண்றப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதால அவர் ஒரு கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை சான்ஸ் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணார் அப்படின்னா. ஸோ இதுல தீபக் ஹுடாவோட ரோல் கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பா தான் இருக்கும். ஆயுஷ் பதவனிட்டு இருந்து நம்ம 30ல இருந்து 50 ரன் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஒரு ஒன் சைட் டீம் டெல்லிக்கு ஃபேவரா நீங்க போடுறப்போ ஆயுஷ் பதவனி டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. குர்னால் பாண்டியா 4 ஓவருமே இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்ங்க. ஜாக் புர்சன் மெக்ரூக், சாய் ஹோப், தென் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், இப்படி டாப் 6 பேர்ல 3 பேர் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அவர் 4 ஓவருமே அவரோட 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது இல்லாம இந்த வேணும் கொஞ்சம் ஸ்லோவர் சைடா இருக்கும். பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டர்ன் கிடைக்கும். இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சாலும் 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு ரொம்ப அதிகம். இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க குர்னால் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவி பிஷ்னாய் வெறும் 29% தான். செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லா மேட்சஸுமே மினிமம் ஒரு விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்துட்டு இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் பவுல் பண்றதை கம்பேர் பண்றப்போ. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் 29% தாங்க பிக் பண்ணிருக்காங்க. ஸோ அது இல்லாம ஹெட் டு ஹெட்லயுமே லக்னோ தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறதுனால லக்னோ வின் பண்ணிடுவாங்கிற மாதிரி ஒரு டீம்ஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுலயும் பர்டிகுலரா சேஸ் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து லக்னோ பண்ணிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல டீம் போடுறீங்கன்னா அதுல ரவி பிஷ்னாய் ரொம்பவே இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. அது இல்லாம மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் ஹோப், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் மிடில் ஆர்டர்ஸ் இருக்கிறப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர்ட்ட கண்டிப்பா விக்கெட் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த சேசிங் ப்ரெஷர்ல வந்து இவர்கிட்ட விக்கெட் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கண்டிப்பா கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா. நவீன் உல்லக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ யாஸ் தக்கூர் போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். மோசின் கான் இந்த மேட்ச் லாஸ்ட் 2 மேட்சஸ் பிளே பண்ண ஒரு இன்ஜுரிங்கிறதுனால இந்த மேட்ச் டைரக்டா பிளேன் குள்ள வருவதற்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் ஃபிட் ஆயிட்டாரு. அவர் உள்ள வந்தாருன்னா போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகங்க. அந்த இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறதுனால மேபி 4 ஓவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இவரோட ஓவர்ல இருந்து தான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு வந்து ஓவரை கொஞ்சம் கொடுப்பதற்கான 1 or 2 ஓவர்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜுரியில இருந்து வர்றப்போ ஒரு 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்படி 4 ஓவர் பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க போத் இன்னிங்ஸ்லுமே. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு டெத் ஓவர் பவுலர். சில பவர் பிளே நல்ல ஸ்விங்கும் பவுல் பண்ணுவாரு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாக் புர்சன் மெக்ரூக் அவர் கணிக்கவே முடியாதுங்க. உண்மையாலுமே அவரை கணிக்கவே முடியாது. இவர்கிட்ட தான் வீக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. என்ன ஒரு காரணம் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ் ஆடக்கூடியவங்கள சரி இவ்வளவு ரன் ஆடுவாங்க, இந்த பவுலருக்கு கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அவர் வர்றப்போ இந்த பவுலர் வர்றப்போ அவர் ஒரு 10 ரன் தான் அடிச்சிருப்பாரு. மேபி அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இவர் ஒரே ஓவர்ல 30 ரன் அடிச்சிருக்காரு. 30 ரன் அடிச்சாவே T20க்கு ஃபேண்டஸ்டி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆடக்கூடியவங்கள்ட்ட வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ல வீக், ஜாக் புர்சன் மெக்ரூக் ஸ்பின்னர்ல வீக். அதுக்கு தகுந்த மாதிரி ரவி பிஷ்னாயா இருக்கட்டும், குர்னால் பாண்டியாவா இருக்கட்டும், 2 பேருமே ஸ்பின்னர். இவங்க வர்றதுக்கு 6 ஓவர் வரைக்கும் பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3வது ஓவருக்கு அப்புறம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஒரு கேப்டனா. முதல் 2 ஓவரே போதுமே இவருக்கு. 2 ஓவர்ல 25 ரன் குயிக்கா அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ அந்த 25 ரன் 30 ரன் அடிச்சிட்டாருனாவே ஒரு ஃபேண்டஸ்டி டீம்ல வந்துடுறாரு. அது மட்டுமா அவருக்கு இருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல தான் இருக்கு. ஜாக் புர்சன் மெக்ரூக் மேட்சுக்கு மேட்ச் ஒரு கேட்சும் பிடிச்சிடறாரு. ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இருக்கு. ஒரே ஓவர்ல மேட்சை மாற்றக்கூடிய அளவுக்கு எபிலிட்டியும் இருக்குங்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 90% ஃபேண்டஸ்டி டீமுக்குள்ள வந்துடுற ஒரே ஓவர்ல மேட்ச் மாத்தி போட்டு போயிடுறாரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுறாரு. இந்த வெனுல அக்ரெசிவா ஆடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹெட் ஹெட்ல ஒரே ஒரு மேட்ச் ஆடி 55 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் மைனஸா இருக்காரு. ஏதாவது அந்த வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றது ஏதாவது ஒரு டாப்பேஜ் ஆகி ஒரு 10% தான் அவர் வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஒரே ஓவர்ல அவர் ஃபேண்டஸ்டி டீம்ல வருவதற்கான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. நான் வந்து அவர் வந்து ஒரு 70% டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்குவேன். ஸ்பின்னர்ஸ்ல வீக், மேபி குர்னால் பாண்டியா, ஜாக் புர்சன் மெக்ரூக் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். தென் டேவிட் வார்னர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை தாண்டி ஹெட் டு ஹெட்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எகென்ஸ்டாவும் ரெக்கார்டு நல்லா இருக்கு.
தென் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வெனுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் 40 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் டேவிட் வார்னர் வந்து நம்ம 50 ரன் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மேபி அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பேரா பயன்படுத்தலாம். ஒரு இன்ஜுரியில இருந்து வந்திருக்காருங்கிறதுனால இந்த மேட்சும் ஒரு இம்பாக்ட் பேரா பயன்படுத்தலாம். அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கேட்ச் பிடிக்கிற வாய்ப்புலாம் இல்ல. அவர் மேபி அவர் இம்பாக்ட் பேரா பயன்படுத்தல அப்படின்னா கண்டிப்பா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல தான் இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். பேட்டிங்ல ரன்ஸ் ஆடி இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டஸ்டிக் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அபிஷேக் போரல் இந்த மேட்ச் 1 down வரப்போறாரு. ஸோ அவரோட பேட்ல இருந்து ஒரு 20 ரன்ஸுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய்கோப் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணல. அதுக்கு சாய்கோப்புக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஷப் பந்த் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் ஆயிடுவாரு. விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர்ல ஒரு கணிசமான ரன்ஸ் ரொம்ப முக்கியமான மேட்ச்ங்கிறதுனால இந்த மேட்ச் ரிஷப் பந்த் கிட்ட இருந்து நம்ம ஒரு 25 இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் கடைசி 4 ஓவர் தான் இவரோட ரூல். கடைசி 4 ஓவர்ல இவர் கொஞ்சம் ஸ்பின்னர்ல வீக்கு. ஸோ கடைசி 4 ஓவருக்கு ஸ்பின்னர் மோஸ்ட்லி வரமாட்டாங்க. கடைசி 4 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அவரோட பேட்ல இருந்து இந்த 20 இருந்து 25 ரன்ஸ் கண்டிப்பா வந்துடும். அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் அவர் வந்து பிடிச்சிருவாரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் அவரோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் அவர் கேப்டன்ஷிப் கொடுத்திருந்தாங்க. கேப்டன்ஷிப்ல அவர் நல்லா தான் பண்ணாரு. பட் ஒரு நிறைய ரன் அவுட்ஸ்ல தான் மேட்ச் டோட்டலா மாறிச்சு. அக்சர் பட்டேல் அவரோட 4 ஓவரும் கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாரு. ஆப்போசிட்ல வந்து கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், தீபக் குண்டா, ஆயுஷ் பதோனின் இப்படி டாப் 6 பேத்துல 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலனாலும் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்த்தரலாம். 1 விக்கெட் கன்ஃபார்மா கிடைச்சிடும். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த பாயிண்ட் திசையிலையும் மிட் ஆஃப்லையும் நிப்பாரு. தென் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நிப்பாரு. ஸோ இந்த மாதிரி அதாவது பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா மிட் ஆஃப்ல இருப்பாரு. அப்புறம் தென் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் திசையில இருப்பாரு. தென் அடுத்தது வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களையும் இந்த ரன் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களையும் அவர் ஃபீல்டிங் இருப்பார். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் கிடையாது. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு நல்ல 2 கான்ட்ரிபியூட் பண்றாரு. இவரை எப்ப வேணாலும் டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்ணிடுறாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு 2 விக்கெட் விழுந்துருதுன்னா சேம் ஆயுஷ் பதோனிக்கு என்ன மாதிரியான ஒரு ரோல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான ரோல் தான் அக்சர் பட்டேலுக்கு. ஸோ இப்போ டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்னாலுமே ஒரு 30 ரன் வரைக்கும் அவர் அடிக்கிறாரு. இல்ல அவரோட ரோல் அவர் எந்த டவுன்ல இருக்காரோ அந்த டவுனுக்கு ஒரு பேட்டிங் வந்தாலுமே 10 இருந்து 15 ரன், கடைசி 4 ஓவர் 2 ஓவர்ல வந்தாலுமே 15 ரன் வரைக்கும் அடிச்சிடறாரு. அப்படி பாக்குறப்போ பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு விக்கெட் எடுத்து அதுக்கு ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 1 or 2 கேச்சஸ் பிடிச்சு அதுக்கு பாயிண்ட்ஸ், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் அதிகம் அக்சர் பட்டேலுக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு கிராண்ட் லீக்ஸ்க்கு. ராக்ஷித் சலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம்ஸ் நீங்க போடுறீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரை ராக்ஷித் சலாம். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவருக்கு 4 ஓவருமே கொடுத்துட்றாங்க. மினிமம் 3 மேக்சிமம் 4 ஓவருமே கொடுத்துட்றாங்க. 4 ஓவருமே போல் பண்றாரு. அது ஒரு வேலிட் பாயிண்ட். ரெண்டாவது விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே 2 விக்கெட். இதெல்லாம் ஒரு இருந்தாலும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுல் பண்றாரு. அதுதான் இம்பார்ட்டன்ட். நக்கல் பால்ஸ் போடுறாரு. பேக்கப் பேட்ல இருந்து டெலிவரி பண்றாரு. நல்ல வேகத்துல அதாவது 135 140 வேகத்துல ஒரு பால் போடுறாரு. அடுத்த பால் அப்படியே 112 113 அந்த மாதிரியான பேக்கப் டெலிவரி போடுறாரு. அது வந்து ரொம்பவே கஷ்டம். பவுலர் பேட்ஸ்மேன்ஸால கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நக்கல் பால்ஸ் நிறைய போடுறாரு. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் அதிகம் உள்ள ஒரு பவுலர். இந்த வேணுக்கு அந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுப்பாரு. அதுவே டெல்லி வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி செகண்டா பால் பண்ற 2 அல்லது மேற்பட்ட விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்கும். இந்த நக்கிள்ஸ் டெலிவரி இந்த வேரியேஷன்ஸ் போடுறதுனால என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் வந்து இந்த லாஸ்ட் 2-3 மேட்சஸ் பெருசா அவருக்கு வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸா ஒன்றும் வரல. இந்த மேட்ச் அவருக்கு நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மேட்ச் அவருக்கு வந்து 2 விக்கெட் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கலீல் அகமது இருந்து 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் அவருக்கு வந்து எதிர்பார்க்கலாம். இஷாந்த் சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாக் புர்சல் மெட்புக், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ரிஷப் பந்த் உள்ள வந்துட்டாருன்னு அவருக்கு இந்த 4 பேருக்குமே உங்களோட ஆப்பரண்ட் ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஓரளவு சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ கிராண்ட் லிஸ்ட்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நவீன் உள்ள ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒன்னா பிராண்ட்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க.
குயின்டன் டிகாக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. டேவிட் வார்னர் இந்த மேட்ச் அவருக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்காவது இந்த மேட்ச் அவருக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அக்சர் பட்டேல் டபுள் ஆப்ஷன்ங்கிறதுனால அவருக்கு ஒன் ஆஃப் இல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்ல ராக்ஷித் சலாம் தாங்க போல் பண்றாரு. சோ அவருக்கு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஒரே ஒரு டீம்ல கொடுங்க. வெறும் 16% சான்சஸ் மட்டும் தான் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.